மாதவிடாய் காலத்தில் பெண் பிள்ளைகளின் உடல் மனம் எம்மாதிரியான மாறுதல்களுக்கு உள்ளாகிறது என்று விளக்குகிறார் மகப்பேறு மருத்துவர் திவ்யா. ரொம்ப சின்ன வயசுலேயே ஏஜ் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய மூட் டிஸார்டர்ஸ் வரும். அது போக அவங்களுக்கு நிறையா பெயின் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது போக அவங்களால நார்மல் எல்லா குழந்தைங்களும் மாதிரியும் விளையாட முடியாது அந்த 5 days மட்டும். ஸோ அப்போ எல்லாருக்குமே தெரிய வந்துடும் அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் வரும் அவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு நம்ம எப்படி அதெல்லாம் வெளியில் கொண்டு வர முடியும்னா, ஸ்கூல் பேரண்ட்ஸ் கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அதோட அதிக டைம் வந்து ஸ்கூலில் தான் குழந்தைங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான அவேர்னஸ் வந்து நம்ம ஸ்கூல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பாக ஹெல்த் எஜுகேஷன் அப்படின்றது ஸ்கூல்லையே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதிலும் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பற்றி பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பரான பீரியட்ஸ்னால் என்ன, அவங்க பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் வரும், ஸோ பீரியட்ஸ் டைம் எப்படி ஹைஜீனிக்காக இருக்கணும். இப்போ பேட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 4 to 6 hours ஒன்ஸ் கண்டிப்பாக பேட் சேஞ்ச் பண்ணணும். இது ஒன்றும் கெட்ட ரத்தமோ ஏதோ தீட்டோ வெளியில் வர போகிறது இல்லை. ஸோ எல்லாரும் மேலேயும் நார்மலாக தான் இருக்க போகிறோம் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். அப்படி ப்ராப்பராக எஜுகேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்பியர் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்குள்ள என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம கிட்ட ஓப்பன் அப்பா வந்து பேசுவாங்க. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.